most important age group, the 25 to 35-year-old women. They are the reproductive age group and சொல்வாங்க. இந்த PCODனாலும் இல்லைன்னா endometriosisனாலும் PCODனா எல்லாருக்கும் புரிய வைங்க. ஏன்னா எஸ்பெஷலி அந்த வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ எதுவாக இருந்தாலும் PCOD it's not only for fat people, even young, thin people also have PCOD. I know like certain girls who are like my friends, அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லெண்டராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் we have talked about the younger generation. இப்போ adolescent and the pre-marriage நினச்சிக்கோங்க. Okay. So இப்போ most important age group, the 25 to 35-year-old women. They are the reproductive age group and சொல்வாங்க. ஆமாம். This is probably the most important time for a woman. Okay. And probably the most maximum times they have a lot of issues கூட. இப்போ நீங்கள் மேஜர் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த PCODனாலும் இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ்னாலும் இல்லைன்னா சிஸ்னாலும் எல்லாமே இந்த டைம் தான் விமனுக்கு வரும். ஏன்னா பிகாஸ் தேர் ஹார்மோன்ஸ் பீக்கில் இருக்கும் இந்த டைமில். ஸோ அதனால let us talk about PCOD. ஏன்னா பிகாஸ் ஐ நோ யுவர் ஆடியன்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் PCODங்கிறது லிட்டரலாக இப்போ எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நினைக்கிறாங்களா என்னன்னு புரியல எனக்கு. எஸ்பெஷலி லைக் என்னோட கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஐ டு கெட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் லைக் அந்த PCODங்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரியடாக இருக்கும் கொஸ்டின்ஸ். லைக் எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கு எதுவும் தெரிய போகிறது அது மாதிரி. நான் ஐம் நோ வே பை like very well educated in that factor. So அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சொல்றாங்க. எனக்கு இது நடக்குது அது நடக்குது எல்லாம் PCODல தான் போய் நிக்குது at the end of the day. So அதனால இந்த PCODனா எல்லாருக்கும் புரிய வைங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த வெயிட் லாஸ் வெயிட் எதுவா இருந்தாலும் what are its effects on that அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. I think it's education for everybody, சந்தோஷ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா PCOD it's a multifactorial disease. இப்போ it's not only PCOD it's not only for fat people, even young, thin people also have PCOD. Okay. So there is one thing called as obese PCOD, there is something called as thin PCOD. Okay. Yes. Is an actual professional term illa? It is a professional term. Seri. Because we don't know what to call it as well. ஏன்னா நானும் பார்த்திருக்கேன். I know like certain girls who are like my friends. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லெண்டரா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் PCOD இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்றவங்க they are overweight. அவங்களுக்கு ஷேப்ல வரணும். ஆனா ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு PCOD இருக்கு. Yes, correct. ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷ், as humans we like to blame something else for our problems and our food choices or everything else. I'm not saying it's their fault. PCOD has a small percentage to play. ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் நான் சொல்லலாம். ஏன் இந்த PCOD அவ்வளோ it has got into our heads? ஏன்னா women don't like the term cis. Okay. நீ சிஸ்டன்னு சொன்னாவே women will be like get it out of my body. சரி. ஏன்னா it's a fact for them. அவங்களுக்கு என்னன்னா என் ஓவரியல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, என் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை இருக்கு, and they have that feeling. அந்த ஃபீலிங் வந்த உடனே it psychologically affects them. Okay. That not only changes their mental health but also their physiology. So they adapt. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா the mindset is the most important thing. ஆமா, கண்டிப்பா. இப்போ உங்க மைண்ட் செட் எப்பவுமே உங்க சிஸ்டம் மேல இருந்துச்சுன்னா that will definitely drain you. Okay. But let me tell you one thing, PCODனால 3 things are very important. அது பேர் ராட்டர்டாம் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. சரி. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் பேஷண்ட்க்கு irregular periods-ஆ இருக்கும். சரி. ரெண்டாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம். அப்படின்னா மேல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ they might have little bit of hair growth. Okay. They might have little bit of hair loss. Okay. They might have little bit of acne. Okay. இது ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம். சரி. மூணாவது அல்ட்ராசவுண்ட் பண்ணா சிஸ் இருக்கும். Okay. These are the only 3 things about PCOD. இப்போ PCOD-ன்றது it is not the problem.
இந்த சிஸ்ட்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்பர் 1, எக் ரிலீஸ் ஆகாது. இப்போ நீங்கள் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருந்துச்சுன்னா அப்படின்னா நான் சொன்னேன் 25 to 35 year old குரூப் அவங்க வந்து தேர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னன்சி. அப்போ அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம வந்து மெடிக்கேஷன் கொடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ண வைப்போம். ஓகே. ஏன்னா என்ன டயட் பண்ணாலும் அவங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த எக் ரிலீஸ் ஆகுதா அவங்களுக்கு தெரியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும் வந்து அன்லைக் மென், விமென்க்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ன்றது இருக்கு. கண்டிப்பாக ஒரு 25 to 30 வந்து தே கேன் ஹேவ் ஹை சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. 30 கழிச்சு இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ வந்து தே ஹேவ் டு சீக் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. பிகம் ப்ரெக்னென்ட். ஸோ PCOD இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் யூ எனிமோர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். பெட்டர். அதான். அண்ட் ஆல்சோ லைக் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் சுரக்ஷித்தோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த விஷயம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவர் பேஜில் வந்து எது இல்லைங்கிறது தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்க்கணுமே. ஸோ இப்பயே போய் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ சந்தோஷ். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ஹிஸ்டுடிசம் அப்படின்னா அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்குது, இல்லைன்னா ஆக்னே இருக்குது. இப்போது ஈவன் ஃபார் பாய்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்னும் ஆக்னே இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ரீம்ஸ் போட போகிறோம். அதுக்காக வந்து we are not going to do anything different. the same thing women கூட பண்ணலாம். எக்ஸஸ் ஹேர் இருந்துச்சுன்னா லேசர் ரிமூவல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு சால்வ் த இஷ்யூ. இந்த ஆக்னே இருந்துச்சுன்னா அந்த ரெட்னால் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு சால்வ் த இஷ்யூ. ஸோ அது வந்து அதுக்காக நம்ம வந்து PCOD பண்ணுமா? இட்ஸ் நாட் ரிலி ரிக்வயர்ட். ஏன்னா நீங்கள் டயட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் PCOD might or might not be there. That should not concern you. ஓகே. ஸோ நம்ம இந்த டாக்ல இருந்து என்ன சொல்றோம்னா PCOD இருந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அது நம்ம சால்வ் பண்ணா போதும். ஆமா, எக்ஸாக்ட்லி. வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மெயினா சொல்றது வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், PCODன்னு வந்து பார்க்கும்போது நம்ம அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக தான் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த சின்ன ஃபேக்டர்ஸ் லைக் வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் நாட் மேஜர் இஷ்யூஸ் அண்ட் இட் கேன் பி ஃபிக்ஸ்ட் பை லைக் டயட். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஒன் மோர் திங் அபவுட் PCOD. இப்போ வந்து PCOD வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் அ கண்டிஷன் கால்ட் அஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் என்ன ஆகும்னா அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹவு இம்பார்ட்டன்ட் இன்சுலின் இஸ், ஹவு இம்பார்ட்டன்ட் குளுக்கோஸ் கன்வர்ஷன்ஸ் டு எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இன்சுலின் வந்து இப்போ நார்மல் விமன் அவங்களுக்கு PCOD இல்லை, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லை அப்படின்னா this much amount of insulin is required to convert this much amount of glucose. இப்போ வந்து ஒரு 50% சொல்லிக்கோங்க, 50% of glucose to energy. ஆனால் the same thing இப்போ வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்கள் பாடி will not accept the insulin. ஸோ அந்த acceptance இல்லைன்னா என்ன ஆகும்னா அதிகமாக இன்சுலின் ரிக்வயர் ஆகும் அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால they have a little bit of a higher propensity to put on weight. பட் அதனால வந்து வெயிட் கெயின்ன்றது அவ்வளோ அதிகமாக இருக்காது. இட்ஸ் a small percentage. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சுலின் பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருமே ஆக்சுவலி டீல் பண்ணுறது தான். இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் குறைச்சி பாருங்களேன், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அதாவது வந்து நீங்கள் என்ன தான் சாப்பாடு போட்டாலும் அந்த நியூட்ரிஷன் எஸ்பெஷலி உங்கள் செல்ஸுக்கு போய் சேர்றது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் வெயிட் நீங்கள் வந்து குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இன்னும் நீங்க ஃபுட்டை பெட்டரா யூஸ் பண்ணுவீங்க, இன்னும் நியூட்ரிஷன் போய் உங்க செல்ஸுக்கு போய் இன்னும் நல்லா சேரும். பட் ஆனால் டாக்டர் என்ன சொல்றாருன்னா பட் இந்த PCOD இருக்கிறவங்களுக்கு இஸ் இட் லைக் sometimes okay it is associated with metabolic syndrome. அதனால எல்லா PCOD is not having metabolic syndrome. Not all patients with metabolic syndrome have PCOD. ஓகே. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது வந்து வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம், வெயிட் அதிகமா. No, it is only for people who are heavy. இட்ஸ் ஒன்லி இங்கே கூட வந்து பீப்புள் வந்து வெயிட் ஹெவியாக இருந்தால் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அதனால புரிஞ்சுதா எல்லாருக்கும் ஒரே கேஸ் தான், எல்லாருக்குமே ஒரே கேஸ் தான். ஆமாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி the more weight they lose, the insulin resistance வந்து கம்மி ஆகும் and then they will go back to their normal body weight. ஓகே. ஸோ லைக் வாட் இஸ் த மெயின் டேக்அவே? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வெயிட் லாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். Let's focus on weight loss. I think you are a better judge at that. But எனக்கு வந்து I can just usually நான் வந்து என்னன்னா நியூட்ரிஷனிஸ்ட் போய் பார்க்க சொல்றேன் because they will be a better judge and seeing எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா the carbo இப்போ வந்து எல்லாமே we all know glycemic index சொல்லுவோம். அப்படின்னா whichever the sugar வந்து has the higher
highest glycemic index. சீக்கிரமா வந்து அது நம்மளுக்கு it will get absorbed into our body and it is the highest glycemic index. So இந்த carbohydrates வந்து somewhere in between வரும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா எப்போவுமே carbohydrates கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. கார்போஹைட்ரேட் உங்களுக்கு இட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எனர்ஜி, ஆனால் the lesser you have the better it is for you. இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எப்போவுமே that to have this இந்த எனர்ஜி பீக்னு சொல்லுவாங்க. இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்போ உங்களுக்கு பீக் ஆகணும், மார்னிங் பீக் ஆகுனா இட்ஸ் த பெஸ்ட். இப்போ நீங்கள் மார்னிங் வந்து ஒரு கிரேப்ஸ் மாதிரி, ஈவன் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹேஸ் இட்ஸ் ஓன் சுகர்ஸ், இட் வில் இன்க்ரீஸ் யுவர் குளுக்கோஸ் ஸ்பைக். ஸோ அந்த மாதிரி ஸ்பைக் உங்களுக்கு இன்சுலின் ஸ்பைக் எப்போ வேணும் உங்களுக்கு மார்னிங் சாப்பிட்டாச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். You also know that. Night நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டாச்சா it's not good for you. It's the same thing what we also tell them. ரெண்டாவது வந்து நீங்க போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒரு வாட்டி glycemic peak வந்துச்சுன்னா it is again good for you. So I would say have it in the mornings and have it after your workout. These are the two times when you can actually have this the peak of the glycemic index. The rest of the time go back to your normal diet. அது ஏன் பேசிக்கா சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, வாக்கிங் ரன்னிங் எதுவா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ ஆனால் அந்த எனர்ஜி பீக் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதனால தான் ஃப்ரூட்ஸோ இல்லைனா நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸோ எதுவாக இருந்தாலும் ரைஸு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஒர்க் அவுட் இல்லைனா ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த டைமில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் நைட்டு சும்மா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது தேவையில்லாமல் சாப்பிடும் போது நீங்கள் அதை யூஸே பண்ண போகிறதில்ல. அவ்வளோ எனர்ஜி வந்து என்ன ஆகும், சில டைம்ஸ் தூக்கம் கூட வராமல் இருக்கும். ஏன்னா டக்குன்னு சுகர் லெவல்ஸ் எல்லாம் பாடியில் ஸ்பைக் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சக்கரை காஃபியில் போட்டு குடித்ததுக்கப்புறம் ஒரு ஜோல்ட் வருதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல, அது எதனால ஒரு குளுக்கோஸ் ஸ்பைக் இருக்குது. அது நம்ம நைட்டில் தேவையில்லை, நீங்கள் ஆக்டிவிட்டி எதாவது இன்டென்ஸாக பண்ணும் போது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறார். கரெக்ட். ஒரே சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இப்போது வந்து அவங்களுக்கு எப்படி எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எக் இந்த கருமுட்டை விடுதலே ஆகாது. ஸோ அந்த சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஒன்று போய் அந்த ஒன்று சிஸ்டாக நம்ம வந்து பிரேக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அது பேர் தான் பிசிஓடி ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அந்த பிசிஓடிஸ் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக எடுத்துகிட்டு தென் அவங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன்லி டைம் நீங்கள் வந்து ஸ்கேனில் பார்த்து உங்களுக்கு பிசிஓடி தெரியாது. அது அப்புறமா பட் இது பண்ணிட்ட அப்புறமா கூட அவங்க கன்சீவ் ஆகாமல் இதே மாதிரி புவர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள பிசிஓடி வந்துடும். ஓகே. ஈவன் இப்போ நம்ம எடுத்தாச்சுன்னா கூட பிசிஓடி திருப்பி வரும். ஆமாம், நம்ம இப்போ ஒரு தடவை உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா சரி கியூர் ஆகிடுச்சு, ஐ மீன் டாக்டர் கொடுக்குற டிப்ஸ்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் போய் கன்சல்டேஷன்லாம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கியூர் கொடுத்ததுக்கப்புறமும் திருப்பியும் வரணும்னா அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர்னு நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த டேக்அவே என்னன்னா அவர் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கேலரிக் பேலன்ஸ், ரைட்? கேலரிக் பேலன்ஸ். ஆமாம், ஆல்வேஸ். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதை விட இன்னும் அதிகமாக பர்ன் பண்ண எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லைனா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இன்னும் அதிகமாக இருந்தால் யாராக இருந்தாலும் வெயிட் லாஸ் நடக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அதை நீங்கள் டினையே பண்ண முடியாத என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதான் ஹார்ஷ் ரியாலிட்டி அட் தி எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டோன்ட் கோ ஃபார் ஃபேட் டயட்ஸ். ஓகே. ஈவன் தோ நீங்கள் வந்து யூ டோன்ட் நோ விச் ஒன் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து கலோரிக் டெஃபிசிட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து எது பண்ணாலும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வேணுமா கலோரிக் டெஃபிசிட்டு போனுங்க. அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ மோர் தேன் ட்ரைங் டு டூ சம் ஃபேட் டயட்ஸ். இப்போ வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது தட் இஸ் சம்திங் ஐ டோன்ட் லைக் அட் ஆல். சம் பீப்புள் ரியலி லைக் இட் பட் ஐ டோன்ட் திங்க் யுவர் பாடி நீட்ஸ் டு ஹேவ் தட். இப்போ வந்து ஏன் இது வந்து அவர் பாடிஸ் ஆர் மேட் தட் வே, வை இட் இஸ் ஃபீலிங் ஹங்க்ரி நாட் for you to not give it food. It is wanting nutrition. நீங்க nutrition கொடுத்தே ஆகணும். அப்போ நீங்க that means you are forcing your body to behave in that way. It is not good for you. In the long run வந்து உங்களை மென்டலா கூட it will affect you. ஆமா, நான் வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு வந்து அகைன்ஸ்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன். என்னன்னா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா நீங்க வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? பிரெயின் பர்ஃபார்மன்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே முக்கியம். நீங்க சாப்பிடுங்க. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் தேவையா? ஏன் உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்பேன். லைக் இட் ஹிட்ஸ் them hard. அப்பதான் புரியும் அவங்களுக்கு. It's a good analogy. I'll use it next time. Exactly. I keep telling that again and again. It pisses off some people, but I am cool with it. I need to get it across. சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேட் டயட்ஸ் லைக் கீட்டோஜெனிக் டயட் அப்படி இப்படின்னு people are
thinking these are shortcuts. But at the end of the day நம்ம calories in calories out தான். எந்த டயட் ஃபாலோ பண்ணலாம் அதான், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம் அதான். a lot of people நீங்க சொல்ற மாதிரி பசி கேக்குதுங்கற போது சாப்பாடுக்காக தான் வந்து கேக்குதே பாடி. அப்ப நீ டினை பண்ணி என்ன பண்ற? இட்ஸ் நாட் லைக் நீ வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கற அப்படி இப்படிங்கறதெல்லாம் செகண்டரி ஃபேக்டர். எதனால பண்ற? why are you denying? it's going to ask it even more. like வந்து சாப்பிடாம காய இன்னும் பசி இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா you denying itங்கற போது ஹங்கர் சிக்னல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் வெச்சு திணிச்சனா பாயிண்டே இல்ல. and your body is going to store that. ஆமா. இப்போ வந்து if it knows நீங்க வந்து இந்த மாதிரி intermittent fasting பண்ண போறீங்கன்னா உங்க பாடி எப்பவுமே உங்களுக்கு அடாப்ட் ஆகும். ஆமா. so then அப்போ அது ஸ்டோர் பண்ணும். then you tend to put on more weight as certain individuals. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா intermittent fasting வந்து பண்றதுனால நாங்க குளுக்கோஸ் டெப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேட் ஸ்டோர்ஸ் போய் அச்சீவ் பண்றோம்லாம் சொல்லுவாங்க. 8 மணி ஹெவி மீல் சாப்பிட்டா அது வந்து it's going to take some time for your body to process it. like glucoseங்கிறது even when you deplete so much it's going to be there in the muscle. நீங்க வந்து primary source of energy. yes நீங்க வந்து you are looking at it in terms of glucose, look at it in terms of energy. okay உங்க brain needs energy to function. நீங்க glucose deplete பண்ணி there's no use. ஏன்னா glucose இருந்தா தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ஆமா கண்டிப்பா. so without energy your brain is not going to function. you are forcefully reducing the amount of work your brain is doing. ஆமா. so I think you should not do that.